அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர் தன் மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் பொழுது, அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு உடலுறவு கொள்ளப் போகிறேன். இறைவா, எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. எங்களுடைய இந்த உறவின் மூலம் நீ எங்களுக்கு வழங்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை விட்டும் ஷைத்தானை அப்புறப்படுத்துவாயாக என்று கூறிய பிறகு உடலுறவில் ஈடுபட்டால், அந்த உறவின் மூலம் அவ்விருவருக்கும் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஷைத்தானிடமிருந்து எந்த தீங்கும் ஏற்படாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 141. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலிருந்து 3 வகையான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, தம் மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் பொழுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாசகத்திலிருந்து, எந்த ஒரு ஆணும் தனக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்திலேயே தன்னுடைய முத்திரையை பயன்படுத்த வேண்டும், அதாவது ஹலாலான முறையில் மட்டுமே உடலுறவு கொள்ள வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். அல்லாஹுவின் பெயரை கூறிய பிறகே எந்த ஒரு செயலையும் துவங்க வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம். எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்பாகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்வதன் மூலம் அந்த செயலில் வெற்றியான முடிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் கற்க வேண்டிய 3வது பாடம். இதுபோன்று நம்முடைய வாழ்வில் நாம் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹுவின் பெயரை கூறி பிரார்த்தனை செய்து அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்ற பொதுவான ஒரு பாடத்தையும் இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.